இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு கீரைக்காய் வச்சு நம்ம சப்பாத்தி செய்யலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கீரைக்காய் வந்து சீவிட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வேக வச்சுக்கணும். வேக வச்ச பிறகு நம்ம சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சீவிட்டு கட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம கீரைக்காய் வந்து இந்த மாதிரி நம்ம தோல் எடுத்து நம்ம கட் பண்ணிட்டோம். இது வந்து கொஞ்சமாக நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம இது நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கீரைக்காய் வந்து நல்லா வேக வச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கணும். நான் வந்து லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா கீரைக்காய் கூட உப்பு போட்டுக்கிறேன். அதனால் இந்த மாதிரி மற்ற இருந்தால் இல்லை நம்ம நெய் பண்ணி இது இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி நல்லா நம்ம கடைச்சிக்கலாம். நல்லா கடையும் போது நம்ம மாவு போட்டு பிசிச்சாக்கா நல்லா அந்த மாவில் வந்து ஊற்றும். இது வந்து ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மாவு போட்டு பிசையலாம். சூடாக இருக்கும்போது பிசையக்கூடாது கை வச்சு. இப்போ வந்து நம்ம கீரைக்காய் வேக வச்சு பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து கொஞ்சமாக நம்ம ஓமம் போடலாம். ஓமம் வந்து கையில் இப்படி பண்ணிவிட்டு இது கூடவே எள்ளு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நான் கீரைக்காய் வந்து கொஞ்சம் உப்பு போட்டேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மாவுக்கு உப்பு பிடிக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கணும். இப்போ வந்து நான் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன். மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சம் கடல மாவு இருந்தாலும் கடல மாவு போட்டுக்கலாம். கடல மாவு இல்லைனாக்கா கோதுமை மாவு போட்டு நம்ம பிசையலாம். தண்ணியே ஊற்றல. நான் கீரைக்காய் வேக வச்ச தண்ணி தான் இது. இது வந்து கொழு இருக்குதா, இன்னும் கொஞ்சம் நம்ம மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும். அப்புறமா செய்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மாவு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி காஞ்ச மாவில் நம்ம தொட்டு சப்பாத்தி நம்ம செய்துக்கலாம். கீரைக்காய் சப்பாத்தி இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து நான் தவா வச்சுக்கிறேன். தவா நல்லா காயணும். போட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து நம்ம சுற்றி எண்ணெய் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி கீரைக்காய் சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் ஓமம் கலந்து இருக்குது, எள்ளு, அப்படியே கூட சாப்பிடலாம். நம்ம சட்னி வேணுன்றது கூட இல்லை. இப்போ வந்து நம்ம ரொட்டி ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கீரைக்காய் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சட்னி இருந்தால் சட்னி கூட சாப்பிடலாம், இல்லை தயிர் இருந்தாக்கா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் சீரகத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம இந்த தயிரில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். மெயின் நம்ம தயிருக்கு வந்து நம்ம சீரகத்தூள் போடணும். சீரகத்தூள், உப்பு, மிளகாத்தூள், அப்போ நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடலாம். இப்போ வந்து கீரைக்காய் சப்பாத்தி செய்து பார்த்துருப்பீங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.